ஒரு அப்பாவும் பையனும் வெளியே போகணும்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டு இருந்தாங்களாம். அப்போ அந்த அப்பாவுக்கு ரொம்ப டயர்டா இருக்குதுன்னு சொல்லிட்டு மரத்தடியில உட்காந்துருந்தாரு. ஸோ மரத்தடியில உட்கார்ந்த உடனே எனக்கு ரொம்ப தாகமா இருக்குப்பா, கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வரியான்னு சொல்லிட்டு அந்த பையன் கிட்ட சொன்னாராம். இந்த பக்கத்துல இருக்கிற ஏரியில போய் தண்ணி எடுத்துட்டு வான்னு சொல்ல அந்த பையனும் அந்த ஏரிக்கு போனான். ஸோ போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஏரியில நிறைய பேர் வந்துட்டு துணி வாஷ் பண்றதாகவும் சில குழந்தைங்க வந்துட்டு விளையாடிட்டு இருக்கிறதுனாலையும் அந்த தண்ணி எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கலங்கலா மண்ணு ரொம்ப கலந்தா மாதிரி இருந்ததாம். இந்த கலங்கலான தண்ணியை எப்படி அப்பாவுக்கு கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு அந்த பையன் தண்ணி எடுக்காமலே போயிட்டான். ஸோ அவங்க அப்பா கிட்ட போய் நடந்ததெல்லாம் சொல்ல அவங்க அப்பா, பரவாயில்ல கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம போய் எடுத்துக்கலாம், அது வரைக்கும் நம்ம இங்கே ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுத்தாங்களாம். கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பவும் அந்த அப்பா அந்த பையனை போய் இந்த ஏரியிலிருந்து தண்ணி எடுத்துட்டு வர சொன்னாங்களாம். அப்போ அந்த பையன் அங்கே போன உடனே ரொம்ப ஆச்சரியமா பார்த்தது என்னன்னா அந்த மண் எல்லாமே அடியில தங்கி ரொம்ப தெளிவான தண்ணி மட்டும் மேலே இருந்ததாம். ஸோ அந்த தெளிவான தண்ணியை தனக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு அப்பா கிட்ட கொண்டு வந்து கொடுத்தானாம். அந்த அப்பா அந்த தண்ணியை பார்த்து சொன்னாராம், முதல்ல கலங்கலா இருந்தது தண்ணி, இப்போ எவ்வளோ தெளிவா இருக்குது பார்த்தியா? இதே மாதிரியே தான் நம்ம மனசு கலங்கலா இருக்கும் போதும் எந்த டெசிஷனும் எடுக்கக்கூடாது. நம்ம மனசு கன்ஃபியூஷனில் இருக்கும்போது நம்ம அதை அமைதியாக கொஞ்ச நேரம் விட்டாலே அதுவே தானாக தெளிஞ்சிரும். ஸோ அப்படி தெளிவாக இருக்கும்போது நம்ம எடுக்கக்கூடிய எந்த டெசிஷனாக இருந்தாலும் அல்லது எந்த ஜட்ஜ்மெண்ட்டாக இருந்தாலும் ரொம்பவுமே தெளிவாக இருக்கும். மனசு எப்போ சஞ்சலம் இருக்குதோ அந்த டைமில் நம்ம எடுக்கக்கூடிய டெசிஷன் எல்லாருமே கன்ஃபியூஷன்ஸில் தான் போய் முடியும். ஸோ இதுக்காக ரொம்ப மெனக்கெட்டு எதுவும் செய்யணுன்ற அவசியமே கிடையாது. கொஞ்ச நேரம் அந்த மனசுக்கு தேவையான அமைதியை கொடுத்தாலே அதுவே கொஞ்சம் தெளிவடைஞ்சு என்ன செய்யணுன்றத நமக்கு சொல்லி புரிய வைக்கும். ஸோ அவ்வளவுதாங்க. மனசை ஃப்ரீயாக விடுங்க, நிம்மதியாக இருங்க. கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு கதையோடு சந்திக்கிறேன். தேங்க்யூ.